யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 6.82 லட்சம் ஆலிவ் ரிட்லின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கடல் ஆமைகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ருஷிகுல்யான்ற பீச்சுக்கு வந்திருக்கு. எதுக்காண்டி அப்படின்னா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காண்டி. வருஷம் இந்தியாவில் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய இந்த ககீர்மாதா பீச் அப்புறம் ருஷிகுல்யா பீச் இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கடல் ஆமைகள் வந்து இனப்பெருக்கம் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அரிபதாஸ்ன்னு சொல்கிறோம். அரிபதாஸ்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்பானிஷ் டேர்ம், அதாவது அரைவல்னு சொல்லுவாங்க. வருஷம் இந்த ஆமைகள் வந்து அங்கே முட்டையிடும். 45 to 55 days கழிச்சு அந்த முட்டைகள் பொறிஞ்சு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஆமைகள் அகைன் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேயே போயிடும். இந்த ஆமைகளுக்கு ஏன் ஆலிவ் ரிட்லின்ற ஒரு நேம் கொடுத்தாங்கன்னா அதோட மேல் ஓடு பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவ் கிரீன் கலர்ல இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆலிவ் ரிட்லின்ற ஒரு நேம் கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஆமைகள் மோஸ்ட்லி எங்க உயிர் வாழும் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர்ஸ்ல மட்டும்தான் அந்த ஆமைகள் உயிர் வாழும். மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில தான் உயிர் வாழும். எங்கன்னா வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க, அதாவது டிராபிக்கல் ரீஜியன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் இந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்ஸ்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆமைகள் வந்து உயிர் வாழும். அண்ட் இதோட சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் அப்புறம் நத்தைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் பாசிகள் சொல்லப்படக்கூடிய அந்த ஆல்கேஸ். இவ்வளோ ஆமைகள் அந்த பீச்சுக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆமைகள் வருது. அண்ட் இந்த ஆமைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா 1980s பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஒலிவியான்ற ஒரு திட்டத்தை இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து கொண்டு வந்தாங்க.